முக்கியமான விஷயம் என்ன? 3 விஷயம் முக்கியமான. ஒன்று சென்டர், ஒருத்தர் கம்யூனிகேட் பண்றவர், அதாவது மெசேஜை அனுப்புறவர். ரெண்டாவது மெசேஜை ரிசீவ் பண்றவர், ரிசீவர். மூணாவது அனுப்பப்படுகின்ற மெசேஜ். இது 3 மிக பிரதானமானது கம்யூனிகேஷன்ல. என்ன பிரச்சனைண்டா, நீங்க யோசிங்க, நீங்க அனுப்புற மெசேஜ் எவ்வளோ கிளியரா மற்றவரை போய் சேருதுன்னு யோசிங்க. சரியா? ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது? நீங்க அனுப்புற மெசேஜ மற்றவங்க பிழையாக புரிந்து கொண்டார்கள். அப்ப ஒரு காரணம், நீங்க அவருடைய அறிவு மட்டத்துக்கு இறங்கி அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தாமல் இருக்கலாம். அவருக்கு புரியுற பாசையில நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ரைட்? அவருக்கு புரியுற டோன்ல நீங்க சொல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்க அனுப்பின மெசேஜ் அவருக்கு சரியா போய்த்து கிடைச்சதா என்று நீங்க கிளாரிஃபை பண்ணாம இருந்திருக்கலாம். அதனாலதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. அதனாலதான் நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு பழக்கம் இருந்துன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சஹாபாக்களுக்கு சொல்லி போட்டு சஹாபாக்கள் திரும்ப கேட்பாங்களாம், நான் சொன்னதை சரியா புரிஞ்சு கொண்டீங்களா? அப்ப சஹாபாக்கள் திரும்ப சொல்லுவாங்களா, நான் இப்படிதான் புரிஞ்சு கொண்டோம். ரசூலுல்லாஹ் அதை கரெக்ட் பண்ணுவாங்களா? இதுதான் ப்ராப்பர் கம்யூனிகேஷன். நீங்க ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணினாலும் நீங்க சொன்னதை நான் இப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டேன், நான் புரிஞ்சு கொண்டது சரியான்னு கேட்கணும். நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளணும். இதுதான் கம்யூனிகேஷன் பேசிக். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்களால் எப்படி புரியப்படுகிறது? மற்றவர்களால் எப்படி புரியப்படுது? சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றாங்களா? சரியா புரிஞ்சு கொள்ள இல்லையா? இப்ப நீங்க சிம்பிளா